Hello students, 10th standard maths chapter 2 numbers and sequence exercise 2.3 ல 9th sum solve பண்ணலாம். Find the remainder when 2 to the power of 81 is divided by 17. ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கான்கிரன்ஸ் மாடலோ ஆப்ரேஷன் எழுதிடலாம். ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கோம்னா A which is congruent to B modulo n. ஏன்றது டிவைடண்ட். ஓகேவா, இங்கே டிவைடண்டாக எது கொடுத்துருக்காங்க 2 power 81 2 power 81 கான்கிரண்ட் டு பின்றது ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் தெரியாது, ஃபைனுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மாடிலோ என்னன்றது டிவைசர், எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோமோ அதுதான். ஸோ 17. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 2 power 81 17ஆல் டிவைட் பண்ணி நமக்கு என்ன ரிமைண்டர் வருதுன்றதை நம்ம இங்கே எழுதணும். சரிங்களா, அதுதான் எக்ஸோட வேல்யூ. பட் இங்கே கவனிங்க 2 power 81 அப்படின்னா 2 வந்து 81 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரியா, ஸோ அது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம், கஷ்டம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு இந்த 2 power 81 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். கவனிங்க 2 power 14 ஃபஸ்ட்டு போடுறேன் இன்ட்டு 2 power 40 into 2 power 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா 40 + 40 + 1 81 கிடச்சிருச்சா. பேஸில் என்ன இருக்குது 2 இருக்குது. a பவர் m இன்ட்டு a பவர் n. பேஸ் சேமாக இருந்தால் ஒரு வாட்டி எழுதிட்டு பவர்ஸ் என்ன செஞ்சிடலாம், நம்ம ஆட் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இந்த ஃபார்மில் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே மொத்தம் 3 நம்பர் ஆகிடுச்சு இல்லையா, 3 நம்பர். இப்போ இது ஒன்று என்ன செய்யணும், நம்ம 17ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதணும் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 power 40 நான் என்ன பண்ணுறேன்னா 17ஆல் டிவைட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தானே இருந்தது. 2 power 81ன்றது ரொம்ப பெருசு இல்லையா. 2வை 81 டைம் நம்மளால் மல்டிப்ளை பண்ணி டைம் எடுத்துக்கோம் நிறையா. அதனால என்ன பண்ணோம், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் 2 power 40ன்றதும் என்ன தான், திரும்பவும் பெரிய நம்பர் தான். ஸோ இப்போ இதை திரும்ப என்ன செய்யலாம், நம்ம சின்ன நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணலாமா. இந்த 2 power 40யும் சின்னதாக இருக்கணும், இங்கே 2 power 40 இருக்கா. ஸோ அப்போ அதையும் என்ன செஞ்சிடலாம், சின்னதாக ஆக்கிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ 2 power 40 என்ன பண்ணலாம், சின்ன நம்பராக மாற்றலாம். ஓகேவா, ஸோ நான் 2 power 40 இருக்கா, 2 power 40 இதை எப்படி எழுதுறேன்னா 2 power 4 the whole power 10 அப்படின்னு எழுதுறேன். ஓகே, 2 power 40 2 power 4 the whole power 10 அப்படின்னு எழுதுறேன். ஏன்னா பவர் ஹேவிங் பவர் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா, 4 into 10 40 வந்துடும் இல்லையா. என்ன கான்செப்ட்னா AMN, அதாவது A power M the whole power n. ஓகேவா, பேஸை ஒரு வாட்டி எழுதிட்டு இங்கே ஒரு பவர் இருக்குது, இங்கே ஒரு பவர் இருக்குது. அப்போ 2 பவரையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 2 பவரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோமா. ஸோ 2 power 40 எப்படி பிரிச்சிருக்கேன், 2 power 4 the whole power 10ன்னு எழுதலாமா. 2 power 4 the whole power 10. ஸோ இதுவும் அதே நம்பர் தானே, இதையும் என்ன செஞ்சுக்கலாம், இதே மாதிரி எழுதிக்கலாமா. 2 power 4 the whole power 10 இன்ட்டு இது சின்னதான், ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ஆரிஜஸ் அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் இன்ட்டு மாடியூலோ 17. இப்போ 2 power 4 இருக்கா, 2வை 4 டைம்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மல்டிப்ளை பண்ண முடியுமா. 2வை 4 டைம்ஸ், 2வை 40 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது எப்படி இருக்குது, 2வை 81 டைம் மல்டிப்ளை பண்ணுறது எப்படி இருக்குது. அதுவே 2 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் ஈஸி இல்லையா. 2வை 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் 2 2s 4 2 2s 4 4 4s 16 இல்லையா. ஸோ 2 power 4னா 16 the whole power 10 இன்ட்டு இங்கேயும் அதே தானே 16 the whole power 10 இன்ட்டு 2 to the power of 1 equal to x into congruent இல்லையா, x into modulo 17. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தனித்தனியாக ஒரு நம்பரையும் 17ஆல் டிவைட் பண்ணலாமான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இப்போ பாருங்க இங்கே 16 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 17 இருக்குது.
ஓகேவா? டிவைசர் வந்து எப்போவுமே சின்ன நம்பராக இருக்கணும். டிவைடண்ட் ஓகேவா? எப்படி இருக்கணும் எப்போவுமே பெரிய நம்பராக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது எப்படி மீனிங் ஆகும்னா 17 16 அப்போ இது சின்னது, இது பெரிய நம்பரா? ஸோ நமக்கு 0 போட்டு பாயிண்ட்டில் தான் ஆன்சர் வரும். இது நாட் பாசிபிள். அப்போது இதை திரும்பவும் நம்ம என்ன செய்யணும், பிரிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம் பெரிய நம்பராக எடுக்கணும், ஆக்கணும். ஓகே. ஸோ இப்போ 16 இருக்குது, இங்கே பவர் 10 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 16 ஸ்கொயர் ஹோல் பவர் 5ன்னு எழுதுறேன். இந்த 10 எப்படி பிரிக்கிறேன், நான் 5 into 2ன்னு பிரிக்கிறேன். சரிங்களா? 16 to the power of 10 இது எப்படி பிரிக்கிறேன், 16 ஸ்கொயர் the whole to the power of 5. ஓகேவா? அப்போ 5 2s are 10. பவர் ஹேவிங் பவர்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன், மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னு சொன்னேன்னா, ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி ஆகுமா, இன்ட்டு 16. ஸோ 16 ஸ்கொயர் இங்கே பவரில் 5 இன்ட்டு 2 to the power of 1 which is congruent to x modulo 17. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயரா, ஸோ 16 நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா 256 கிடைக்கும். 16 into 16 இதுக்கு மீனிங் 16 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 6 6 36 பேலன்ஸ் 3, 6 1s 6, 6 plus 3 9, 1 6 6, 1 1s 1, 6 9 plus 6 15, 5 balance 1, 1 plus 1 2, so 256. 256 பவரில் 5 எழுதுங்க. இங்கேயும் அதே மாதிரி 256 பவரில் 5 into 2 to the power of 1 which is congruent to x modulo 17. ஸோ இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ நமக்கு இங்கே 256 இருக்குது, இங்கே 256 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 17 இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 256 பார்த்தீங்கன்னா 17 விட பெரிய நம்பரா? ஸோ நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், 17ஆல் 256 டிவைட் பண்ணி இந்த இடத்துல ரிமைண்டர் எழுதலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 256 17ஆல் டிவைட் பண்ணி இந்த இடத்துல ரிமைண்டர் எழுதலாம். 256 17 சரிங்களா? ஸோ 17 1s 17 எழுதிக்கலாம். ஏன்னா 2 டைம்ஸ் போட்டால் 17 into 2 போட்டால் 34 ஆகிடும். இதை விட பெருசாகிடும் இல்லையா? ஸோ 1 டைம் போடும்போது ஸோ 25ல் 17 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8, இந்த 6 இறக்கிக்கலாமா? ஸோ 86. 17 into 5 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 35 பேலன்ஸ் 3, 5 1s 5, 5 plus 3 8. ஸோ 5 டைம்ஸ் போட்டால் 85. 6 டைம் போட்டால் அதிகமாகிடும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1. இது நமக்கு ரிமைண்டர். ஸோ 256 the whole power 5 which is congruent to, நம்ம தான் இங்கே ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம்ல, என்ன ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம், 1ன்னு. ஸோ 1 எழுதிட்டு நம்ம இதுக்கு தான் என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை தான் 17ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 1ன்னு கண்டுபிடிச்சோம். பவரில் 5 இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாடல் தானே, ஸோ அதே நம்பர் தானே. அப்போ இதையும் என்ன பண்ணலாம், இன்ட்டு 1 போட்டு பவரில் 5 எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது 2 to the power of 1. இப்போ பார்த்தீங்கன்னா 17 விட 2 வந்து சின்ன நம்பர். ஓகேவா? ஸோ நம்ம இதை எப்படி டிவைட் பண்ணணும்னா 17 2. இப்போ இங்கே வேறு வழியே இல்லை. 2 வந்து நம்ம இங்கே பவரில் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 வந்து நம்ம கொஞ்சம் 17 விட பெரிய நம்பரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது, சாரி டிவைட் பண்ண முடியாது. அதனால் இப்படியே தான் டிவைட் பண்ண பார்க்கணும். ஏன்னா கூட இருக்கிற 2 நம்பரும் என்ன ஆகிடுச்சு, டிவைட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ 2 வச்சு தான் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 17 2 இருக்கா, 17 விட 2ன்றது சின்ன நம்பர். ஸோ 0 டைம் போடணும். 17 into 0 0. ஸோ 2 minus 0 2 இல்லையா? ஸோ இது என்னது, ரிமைண்டர். அப்போ இதோட ரிமைண்டர் என்ன, 17. ஸோ 2வை 17ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைச்ச ரிமைண்டர் 2 இல்லையா? ஸோ 2 அந்த பவரில் இருக்கிற 1 அப்படி எழுதிட்டு என்ன எழுதணும்னா இந்த மாடுலோ 17ன்றதை எழுதணும். சரிங்களா? ஸோ கொஷினில் கேட்டிருக்கிறது ரிமைண்டர் தானே கேட்டிருக்காங்க. இந்த ரிமைண்டர் இடத்துல என்னென்ன உட்காந்துருக்கு, 1 into 1 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். சேம் இல்லையா? 1 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1, 2 1 டைம் மல்டிப்ளை பண்ணால் 2. இந்த மாடுலோ 17 அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 into 1 2, 2 into 1 2. ஸோ 2 மாடுலோ 17.
ஸோ இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? இதையே எடுத்து எழுதினாலும் எழுதலாம். அப்படி இல்லைனா கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கல்ல 2^81 2^81 சரிங்களா? ஸோ 2^81னாலும் நம்ம இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம்ல. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போது 2^81ன்ற நம்பரை நான் 17ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 2ன்ற ரிமைண்டர் கிடைக்கும். தேர்ஃபோர் x = 2, அதாவது the remainder is